ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம சாப்பாடு செய்யும்போது அப்போல்லாம் குழம்பெல்லாம் கொதிக்கும் போது ஒரு சில டைமில் மறந்து அதிக நேரம் கொதிக்கும் போது அந்த குழம்பு பாத்திரம் பார்த்தா நல்லா அடிப்பிடிச்சிக்கும். நம்ம என்னதான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாலுமே அந்த அடிப்பிடிச்ச கரை போகாதுங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதுக்காக எப்பவும் போல் கொஞ்சம் போல் விம்ஜெல் அப்போல்லாம் நீங்கள் விம் சோப் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருளுங்க, அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோலப்பொடிலாம் யூஸ் பண்ணலையோ கோலப்பொடி எடுத்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலப்பொடி அரிசிமா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தாங்க வச்சுருப்போம். அதனால் கொஞ்சம் போல் மட்டும் கோலப்பொடி எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் எடுத்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த அழுக்கு தன்மை, அந்த கரை தன்மை, அந்த திரிஞ்சு போன கரையெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்ன்னு தேய்க்கவும் வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் ஊற வைக்கவும் வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதே மத்தியில் எந்த தீஞ்சு போன குண்டாவாக இருந்தாலும் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த அழுக்கு ஃபுல்லாகவே நார் கூட அப்படியே வச்சு பார்த்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிங்கில் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கூட தீஞ்சுக்கரை எதுவுமே இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 2 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன பிளாஸ்டிக் மூடி தாங்க எடுத்துக்கணும். பெரிய மூடி நீங்கள் எடுத்துக்காதீங்க. இதை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கேப்பை நீங்கள் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப்பு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் கேப்பு மேலே இது போல் நல்லா ஓட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்ட இப்போ நம்ம பிளாஸ்டிக் டப்பா மூடி எடுத்துருக்கோம் இல்லையா, அது மேலே கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்த்து இதை ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டிட்டு கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தாங்க அந்த மூடியோட அந்த கேப்பை நல்லா ஒட்டிக்கோங்க. இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டு சிங்க்லாம் இருக்கு இல்லையா, சிங்க்கு ஃபுல்லாகவே பாருங்கள் இது போல் ஓப்பனில் இருக்குங்க இல்லையா. நம்ம நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சிங்க்குள்ளே அந்த மூடி நீங்கள் வச்சு விட்டாலே இதுக்குள்ளே மற்ற பூச்சி, கரப்பான் பூச்சி, எந்த பூச்சியுமே வெளியே வராது. கண்டிப்பாக அந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக நீங்கள் இது எடுத்துக்கவும் செய்யலாம், திரும்ப வச்சுக்கவும் செய்யலாங்க. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் 3 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்குங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிட்டேங்க. கல்லுப்பு நீங்கள் சேர்த்து பின்னாடி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம முக்கியமான பொருள் ஆட் பண்ணுங்க. அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்டால் நீங்கள் எடுத்துக்கணும். டெட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சுருண்டை, அதாவது ரசக்கருப்புன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் போல் பவுடர் பண்ணிட்டு இந்த கல்லுப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம்போர்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் கம்போர்ட் எடுத்திருக்கேன். இதை எப்பவும் போல் கட் பண்ணிட்டு பாதி மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், பாதி கம்போர்ட் மட்டும் நம்ம ஊற்றியாச்சு, மிச்ச பாதி நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் டப்பா பொடிச்சிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் டப்பா மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பி ஒன்று எடுத்து கேஸில் நல்லா நீங்கள் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு இந்த டப்பா மூடி மேலே சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டுக்கலாங்க. இது போல் ஹோல்ஸ் நீங்கள் போட்டு வச்சு முன்னாடி பாத்ரூம்குள்ளே நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாங்க. நம்ம பாத்ரூம்குள்ளே பார்த்தோன்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அடிக்கடிக்கு பாத்ரூம்குள்ளே பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. பெரிய வாட்டர் பாட்டில், அப்படிலாம் சின்ன வாட்டர் பாட்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு கேஸில் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மேல் பகுதி கட் பண்ணி இது போல் எடுத்துக்கலாங்க. மேல் பகுதியும் நமக்கு தேவைப்படாத நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க. நமக்கு கீழ் பகுதி மட்டும்தான் தேவைப்படும், நல்லா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குங்க, அதனால் நீங்கள் சிசர் வச்சு நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்த பின்னாடி சிசரை சைடில் வச்சுட்டு இந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் திருப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கத்தி ஒன்று நல்லா நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை நீங்கள் சூடு பண்ணி எடுத்த பின்னாடி இந்த பாட்டில் இருக்குல்லையே, இதுக்கு பின்னாடி ஒரு 4-5 ஹோல்ஸ் போல் இது பேக் சைடில் போட்டு விட்டுக்கணுங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விட்ட பின்னாடி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நேராக வச்சு விட்ட பின்னாடி இது மேலே லைட்டாக கத்தி வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அப்போ தாங்க நம்ம கையில் கீறல் படாமல் இருக்கும், அதுக்காக தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை மறுபடியும் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பாட்டில் கேப்பை மூடி எடுத்துக்கலாங்க. இந்த கேப்பு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டபுள் ஸ்டிக்கராக கட் பண்ணி இது மேலே நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க. பாருங்கள், இது மேலே நல்லா ஒட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த பாட்டில் மேலே 3மே ஒட்டிக்கலாங்க. நான் எப்படி இதில் காமிக்கணும், இது போல் நீங்கள் இந்த பாட்டில் கேப்பை நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க. பாருங்கள், நான் 3மே ஈவனாக ஒட்டி விட்டு நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தாங்க பாட்டில் மூடி கலந்து விலகாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம பாட்டிலை நேராக எடுத்து வச்சாச்சு. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்டி ஸ்பூனு எதுனாலும் க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி எல்லாமே க்ளீனாக இறங்கும். அது மட்டும் இல்லாமல் இடமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். இது ஒரு ஊனில் வச்சிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், எடுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் 10 ரூபா சோப்பு ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் பாத்ரூம் 10 நிமிஷத்தில் டக்குன்னு பளிச்சுன்னு ஆயிருங்க. விடாப்படியான கரை, அழுக்கு கரை, உப்பு கரை எல்லாமே போயிட்டு உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சோப்பை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சர்ஃப் எக்ஸல் சோப்பு 10 ரூபா தான் எடுத்திருக்கேன். அந்த சோப்பை நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம காய் கட்டர் திருவும் இல்லையா, அந்த கட்டரை வச்சு நீங்கள் இந்த சோப்பை ஃபுல்லாகவே துருவி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி சோப்பளவுக்கு மட்டும் துருவிட்டு மிச்ச பாதி சோப்பை அப்படியே வச்சுட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சின்ன சின்ன பீஸாக நமக்கு கிடச்சிருக்குல்லையே இந்த துருவல், இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பிளாஸ்டிக் கப் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே இந்த துருவன சோப்பை ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சோப்புமே சேர்த்தாச்சுங்க. சோப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளேட்டை நீங்கள் சைடில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்பசோடா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா நான் சேர்த்துக்கிறேங்க. இது போல் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க. நீங்கள் பாதி லெமன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை நீங்கள் முழு லெமனும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பாதி லெமன் மட்டும் எடுத்துருக்குங்க. பாதி லெமன் ஃபுல்லாக எடுத்து நீங்கள் பார்த்தா அது விதையை நீக்கிக்கோங்க. விதையை நீங்கள் நீக்கி விட்ட பின்னாடி இந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த கப்புக்குள்ளே நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டது நீங்கள் பார்த்தா நல்லா நுர தழும்பி வருங்க. அதுக்கப்புறம் லெமன் தூளை நீங்கள் சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்குள்ளே ஊற்றுறதுக்காக நான் முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த கப்பு உள்ளுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க. நார்மல் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சோப்பு கரைஞ்சிரும், அதுக்காக தாங்க. அது மட்டுமே இல்லாமல் அழுக்குமே நல்லா போயிடும். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி பாருங்கள் நல்லா நுர தழும்பி வந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்ட பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்து தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். வாட்டர் பாட்டில் 3/4 வாசிலுக்கு இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 1/4 வாசிலுக்கு மட்டுமே இந்த கப்பில் தண்ணி வச்சுருங்க. இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேங்க. எந்த அளவுக்கு உப்பு கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுதுங்க. இப்போ நீங்களே பாருங்கள் இந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னுட்டு. அந்த டைல்ஸு ஓரங்களில் எல்லா இடங்களுமே நம்ம என்னதான் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி என்னென்னா போட்டு தேய்ச்சாலுமே அந்த அளவுக்கு க்ளீன் ஆகலைங்க. ஆனால் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுங்கள், உண்மையாக சொல்கிறேன். ஒரு 100% இல்லைனாலும் 75% அந்த உப்பு கரை, அழுக்கு கரை எல்லாமே போயிருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம சோப்பு தண்ணி கரைச்சோம் இல்லையா, அதை நீங்கள் டைல்ஸில் பாத்ரூம் ஃபுல்லாக எல்லா இடங்களுமே நீங்கள் நல்லா இது போல் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இது போல் நீங்கள் சோப்பு தண்ணி எல்லா பக்கம் ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் ஊற வைக்க தேவையில்லைங்க, உடனே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நான் ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தொடப்பம் இல்லைனா
ப்ரஷ் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று எடுத்துருக்குங்க. சின்ன ப்ரஷ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து கழுவிட்டு போயிடலாங்க. நம்ம தேய்க்க நீங்கள் பார்த்து நல்லா அழுக்கு வருது. அது மட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த அழுக்கு எல்லாமே போயிருங்க. உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடிக்கடிக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம்குள்ளே நிறைய அழுக்குமே சேராமல் நல்லா இருக்குங்க. பாருங்கள், ப்ரஷ்ஷை வச்சுட்டு எல்லா பக்கம் நான் தேய்ச்சி கொடுக்குறேன். அந்த தேய்க்க அழுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் உப்பு கரை அழுக்கு கரை எல்லாமே படிஞ்சிருக்குங்க. நம்ம என்னதான் ஆர்பிக்கு வினிகரு லெமன் சோடா எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகலை. ஆனால் 10 ரூபா சோப்பு வச்சு க்ளீன் பண்ணும்போது உண்மையாக சொல்கிறேங்க சூப்பராக க்ளீன் ஆச்சு. அதுக்கப்புறம் டைல்ஸு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. டைல்ஸ்லேயே நீங்கள் பாருங்கள் பளிச்சுனையில் ரொம்ப அழுக்கு கரை உப்பு கரை நிறையா இருக்குங்க. இது எல்லாம் இதையே வச்சு இந்த தண்ணியை வச்சு தாங்க நான் தேய்க்கிறேன். அவ்வளோ பளிச்சுன்னு வச்சுங்க பாத்ரூமே பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா பக்கம் க்ளீன் பண்ணிக்கிறேங்க. இதே போல் இந்த சோப்பு லிக்விடை வச்சு நீங்கள் டாய்லெட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. டாய்லெட்டுமே ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருங்க. நான் பாருங்கள் முன்னாடியே டாய்லெட்லாம் ஊற்றிட்டு டாய்லெட்டுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே போல் டைல்ஸு ஓரங்கள் எல்லா பக்கம் பாத்ரூம் ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கம் நான் தேய்ச்சி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தண்ணி எடுத்துட்டு இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்களே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து பாத்ரூமை க்ளீன் பண்ணுவோம். நம்ம என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் பாத்ரூம் அந்தளவுக்கு க்ளீன் ஆகவும் செய்யாது. அது மட்டும் இல்லாமல் விடாப்படியான கரை உப்பு கரை அழுக்கு கரை டைல்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் 10 ரூபா சோப்பில் இது ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த டிப். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.